பார்ட் 2 ப்ரெசென்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரெசென்ட் டென்ஸ் ஹிந்தில வர்த்தமான் காலம் தான் சொல்வோம். நம்ம யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, "நீ யாரு? நீங்க யாருன்னு?" கேட்போம்ல. அதை எப்படி ஹிந்தில ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம்? ஹிந்தில நீ, நீங்கள், நான், தும், யார்னா கौन அப்புறம் ஹோ சேர்க்கணும். ஹோ எதனால சேர்க்கிறோம்னா, தும் வந்தனால ஹோ சேர்ப்போம். இங்கிலீஷ்ல ஹூ ஆர் யூ? தும்னா யூ, கौनனா ஹூ, ஹோனா ஆர். எப்படி ரீட் பண்ணணும்? தும் கौन ஹோன்னு ரீட் பண்ணணும். அடுத்து இந்த கேள்வி அருண் ஒரு பையன்ட்டு தான் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வைத்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம்? ஐ ஆம் அருண், நான் அருண். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். மே, அருண் அப்புறம் ஹூம் சேர்க்கணும். ஹூ எது வந்துச்சுன்னா மே வந்ததுனால ஹூம் வந்துச்சு. எப்படி ரீட் பண்ணணும்? மே அருண் ஹூன்னு ரீட் பண்ணணும். அப்போ இது ஒரு சிறுவனால, நான் ஒரு சிறுவன், ஐ எம் ஏ பாய். அதே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நானா மே, ஒருனா ஏக், சிறுவன்னா லடுக்கா, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். இப்படி ரீட் பண்ணணும். மே ஏக் லடுக்கா ஹூம், நான் ஒரு சிறுவன்னு சொல்லணும். இது ஒரு மாணவன் தானே. அப்போ அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம்? நானா மே, ஒருனா ஏக், மாணவன்னா சாத்ர, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே ஏக் சாத்ரு ஹூம், நான் ஒரு மாணவன்னு சொல்லணும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும்னா எப்படி சொல்லணும்? பொண்ணுக்கிட்டேயும் நீ யாருன்னு தும் கौन ஹோன்னு கேட்கலாம். அப்போ அந்த பொண்ணு பேர் சீதான்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஐ எம் சீதா, நான் சீதான்னு உள்ளது. மே சீதா ஹூன்னு சொல்லலாம். நானா மே சீதா, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே சீதா ஹூன்னு சொல்லலாம். அப்புறம் இது ஒரு சிறுமி தானே, அதனால அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஐ எம் ஏ கேர்ள், நான் ஒரு சிறுமின்னு உள்ளது. நான் மே ஒரு ஏக், சிறுமினா லடுக்கி, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே ஏக் லடுக்கி ஹூன்னு சொல்லணும். அப்புறம் இது ஒரு மாணவி தானே, அதனால அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? நானா மே, ஒருனா ஏக், மாணவினா சாத்ரா, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே சாத்ரா ஹூன்னு சொல்லணும். 2 பசங்க கிட்ட தான் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம்? நீங்கள் இருவரும் ஹூ ஆர் யூ டூ? இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணா? நீங்கள்னா தும், இருவருன்னா தோனோ, யார்னா कौन, அப்புறம் ஹோ சேர்க்கணும். தும் தோனோ कौन ஹோன்னு கேட்கணும். இது ரவி, ராஜுன்னு 2 பசங்க கிட்ட தான் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வியா, ரவி அண்ட் ராஜுன்னு சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் ரவியும் ராஜுன்னு. ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஹிந்தியில் நாங்கள்னா ஹம், ரவி ராஜும், ரவி அண்ட் ராஜுன்னு இடத்துல ரவி ஓ ராஜு, அப்புறம் ஹே சேர்க்கணும். ஹம் வந்தனால ஹேம் சேர்க்கணும். எப்படி ரீட் பண்ணணும்? ஹம் ரவி ஓ ராஜு ஹேன்னு ரீட் பண்ணணும். அப்போ இவங்க சிறுவர்கள் தானே, அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? வி ஆர் பாய்ஸ், நாங்கள் சிறுவர்கள். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள்னா ஹம், சிறுவர்கள்னா லடுக்கே, அப்புறம் ஹே சேர்க்கணும். லடுக்கானுள்ளது சிங்குலர் ஃபார்ம், லடுக்கேனுள்ளது ப்ளூரல் ஃபார்ம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள். இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? நாங்கள்னா ஹம், மாணவர்கள்னா சாத்ரு, அப்புறம் ஹே சொல்லணும். ஹம் சாத்ரு ஹேன்னு சொல்லணும். ஹிந்தியில் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் மாணவர், மாணவன்னா சாத்ருன்னு தான் சொல்லுவாங்க. ரவி, அனு, ரியான்னு 2 பொண்ணுங்க கிட்ட கேட்டோன்னு வச்சுங்களேன். அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? வி ஆர் அனு அண்ட் ரியா. தமிழில் நாங்கள் அனும் ரியாவும். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள்னா ஹம், அனு ரியாவுனா அனு ரியா, அனு ரியானா அனு ஓ ரியா ஹேன்னு சொல்லணும். ரீட் பண்ணது எப்படி? ஹம் அனு ஓ ரியா ஹேன்னு ரீட் பண்ணணும். அப்போ இவங்க கேர்ள்ஸ் தானே, சிறுமிகள் தானே, அந்த அர்த்தத்தில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? நாங்கள்னா ஹம், சிறுமிகள்னா லடுக்கியா, அப்புறம் ஹே சேர்க்கணும். ஹம் லடுக்கியா ஹேன்னு சொல்லணும். ஹிந்தியில் லடுக்கினா சிங்குலர் ஃபார்ம், லடுக்கியாம்னா ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் தானே, அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? நாங்கள்னா ஹம், மாணவிகள்னா சாத்ராயே, அப்புறம் ஹே சேர்க்கணும். சாத்ரானா மாணவி, சாத்ராயனா மாணவிகள். இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் தாங்கள் யான்னு கேட்போம்ல, அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தாங்கள்னா ஆப், கौनனா யார், அப்புறம் ஹே சேர்க்கணும். ஹே சேர்க்கணும்னா ஆப் வந்ததுனால ஹே சேர்க்கணும். அப்போ இந்த கேள்வி ரெகுன்னு ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வைத்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம்? நான் ரகு, ஐ எம் ரகுனா நானா மே ரகு, அப்புறம் ஹூம் மே ரகு ஹூம்னு சொல்லணும்.
அப்ப இவர் ஒரு ஆசிரியர்ன்னு வச்சுக்கோங்க. டீச்சர்னா, அத வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? நான்னா மே, ஓருனா ஏக், ஆசிரியர்ன்ற இடத்துல அத்தியாபக், அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே ஏக் அத்தியாபக் ஹூன்னு சொல்லணும். அடுத்தது, இந்த கேள்வியெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட தான் நாம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அத வைத்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்? இப்ப நான் வாணி, ஐ அம் வாணி. இத ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். நான்னா மே, வாணினா வாணி, அப்புறம் ஹூம் சேர்க்கணும். மே வாணி ஹூன்னு சொல்லணும். அப்ப இந்த வாணியினோட ஆசிரியர்ன்னு வச்சுக்கோங்க. அத எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்? நான்னா மே, ஓருனா ஏக், அப்புறம் ஆசிரியர்னா அத்தியாபிகா. ஹூம் சேர்க்கணும். மே ஏக் அத்தியாபிகா ஹூன்னு சொல்லணும்.